இன்றைக்கி மதியம் போல் தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து காடை வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காடை வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டு பட்டை கிராம்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததோடையே காடையும் சேர்த்து நல்லா அது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கும் தேங்காய் பாலும் ஊற்றியிருந்தேன். இது ரெண்டும் போடும்போது வீடியோ வந்து கட் ஆகிருக்கு, அதனால் வீடியோவில் ஷோ ஆகலை. அதுக்கப்புறம் தேங்காவும் கறி மசாலா தூளும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் கடைசியாக தான் நம்ம இறக்க போகிற நேரத்தில் கடைசியாக அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா மல்லி தூவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி சேர்த்துக்கிறணும். அவ்வளோதான், டேஸ்டியான காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து காடை ஃப்ரையும் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டே மசாலா எல்லாமே தடவி வச்சுட்டு தான் குழம்பு ரெடி பண்ணேன். குழம்பு வச்சதுக்கப்புறம் காடையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு காடை பிடிக்குமா, சிக்கன் பிடிக்குமா, மட்டன் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.